ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் மாடரேட்டர் அப்படின்னா என்ன, இந்த மாடரேட்டருடைய வேலை என்ன, இந்த மாடரேட்டர் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையா, இந்த மாதிரி யூடியூப் மாடரேட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு யூடியூபரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த யூடியூப் சேனல் மாடரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஒருத்தரை நியமிக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியை கொடுத்து நியமிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அந்த பதவி எப்படிப்பட்ட பதவியாக இருக்கும்னா, உங்கள் சேனலை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கும். என்ன பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸு, குறிப்பாக லைவு, இதில் வர பேட் கமெண்ட்ஸை ஹைட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அவங்களால பண்ண முடியும். ஒரு சில ஸ்பேம் கமெண்ட்ஸ் வரும். அதாவது என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில சேனல் லிங்க் எல்லாம் உங்கள் லைவில் வரும். இன்னொன்று, போட்ட கமெண்ட்டே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேட் வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் இந்த மாடரேட்டருக்கு இருக்கும். ஸோ இதுதான் மாடரேட்டருடைய ஒரு மிக முக்கியமான வேலை. ஸோ இந்த வேலையை அவங்க சரியாக செஞ்சாதான் உங்கள் சேனல் ஒரு ஆர்கானிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல growth ஆகும். ஸோ அதுக்கோசரம் இந்த மாடரேட்டரை எல்லாருமே பெரும்பாலும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நியமித்து வச்சுருப்பாங்க. இந்த மாடரேட்டர் அப்படிங்கிறது கட்டாயம் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. உங்களுடைய விருப்பம், அதுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடரேட்டர் அப்படிங்கிறத நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏனோ தானோன்னு எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்கள் நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும்தான் இந்த மாடரேட்டராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பிரதர், சிஸ்டர், உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், இவங்களை மட்டும் நீங்கள் மாடரேட்டராக வச்சுக்கலாம். யாராக இருந்தாலும் மாடரேட்டர்னு உங்கள் சேனலுக்கு ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள எப்பவும் ஒரு மாதிரி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சேனலோடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அந்த மாடரேட்டர் கையில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அந்த மாடரேட்டருங்கிறது. ஓகேங்களா? அதனால் யாரை வேணாலும் மாடரேட்டராக வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, உங்கள் மேலே உண்மையாலுமே அக்கறை இருக்குது, உங்கள் சேனல் வளரணும்னு ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக நீங்கள் மாடரேட்டராக வச்சுக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா? சரி, இந்த மாடரேட்டர் அப்படிங்கிறியப்பா இதை நான் எப்படி என் சேனலுக்கு கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ, அதாவது மொபைலில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடரேட்டர்னு இருக்கும். அதில் உங்களுடைய காம்படிட்டர் சேனலோடைய யூடியூப் சேனலோடைய லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க உங்கள் யூடியூப் சேனலுடைய ஒரு ஒன் ஆஃப் த மாடரேட்டர் அப்படின்னு ஆயிடலாம். அவங்க உங்கள் சேனலுடைய கமெண்ட்ஸு, ஸ்பேம் கமெண்ட்ஸ் இதெல்லாம் டெலீட் பண்ணி ஹைட் பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலராக பேட் கமெண்ட் போடுற ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்குன்னா அந்த சேனலை பிளாக் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம். உங்கள் சேனலுக்கு அவங்க வராத அளவுக்கு ஹைட் பண்ணலாம். இதெல்லாம் மாடரேட்டருடைய வேலை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ஒருத்தர் தான் இந்த மாடரேட்டராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. 2-3 பேர் கூட உங்கள் சேனல் மாடரேட்டராக இருக்க முடியும். அது இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அவங்களுடைய சேனலை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த சேனலை பேஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது அதோடைய லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோடைய மாடரேட்டராக ஆகிடுவாங்க. இதுதான் மாடரேட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாடரேட்டர்னா என்ன, அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்கள எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனல் வழியாக நம்ம பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தர மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் ஏதுங்கிறத அங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் யூடியூப் வீடியோக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் சேனல் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகினர் லெவலில் இருக்கிற யூடியூப் கிரியேட்டர் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், பயப்பட வேண்டாம், தைரியமாக மெயில் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.